குரு பயிற்சி 2024. அதாவது குரு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது இயற்கை சுபரான குரு இயற்கை சுபரான சுக்கிரன் வீட்டிற்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்போது குரு பயிற்சினாவே எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னென்னா, அப்பாடா குரு பயிற்சி ஆகுது, அப்போ ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், அப்பாடா இந்த டைம் நல்லது நடக்கும் அப்படின்னு. ஏன்னா சனி பயிற்சினா பயம், சனினா பயம், எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டாக இதுதான். சனினா பயம், சனி பயிற்சியா பயம், குரு பயிற்சினா நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் இல்லை, எல்லோரும் ஈக்குவல் தான். அவங்களோட வேலையை செய்வாங்க. நீங்கள் சனி தான் கெடுக்கும், குரு தான் கொடுக்கும்லாம் இல்லை. குருவும் கெடுப்பாப்படி, சனியும் கொடுப்பாப்படி. அதான் ஒரு பழமொழி இருக்குது, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ட்டு. சரி, நம்ம இந்த டாப்பிக்கில் வருவோம், குரு பயிற்சிக்கான டாப்பிக்கில் வருவோம். அதாவது கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9ஆம் இடத்திற்கு குரு வருகின்றார் என்றாலே அந்த ராசிக்கு நல்லது செய்வார். அதாவது குரு 2, 5, 7, 9ஆம் இடத்திற்கு வருகின்ற போது அந்தந்த ராசிகருக்கு நல்லது செய்வார். குருவோட பார்வை 5, 7, 9, அதில் விசேஷ பார்வைங்கிறது 5, 9. போன வருஷம் குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அவ்வளோ சிறப்பாக இல்லை. ஏன்னா குரு ராகுவோடு சேர்ந்து மேசராசியில் இருந்தார். அது இல்லாமல் சனி 3ஆம் பார்வையை குருவை பார்த்துட்டு இருந்தார். குரு சுத்தமாக வலுவே இல்லாமல் வலுவிழந்திருந்தார். இப்போ குரு பயிற்சி ஆகியிருக்கிறப்போ ரிஷபராசியான சுக்கிரன் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார். இது நல்ல காலம். ஸோ இப்போது மேசராசிக்கான பலன்களை, குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களே, குரு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். அதாவது குடும்பம், தனம், பாகிஸ்தானத்துக்கு குரு வருகிறார். அப்படின்னாவே என்னாகும்? காசு பணம் கொட்டுன்னு கொட்டும். ஏன்ஜி என்கிட்ட காசே இல்லை அப்படி தானே சொல்கிறீங்க? இனிமேல் அதை மாறும். ஏன்னா சனி 11ஆம் இடத்துல இருக்கார், லாபச்சனி. 30 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் ஒரு ராசியில் சஞ்சரிக்கிற சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். அது லாபச்சனி. அப்போது இளைய பருவத்திற்கு என்ன ஆகும், என்ன தான் நடக்கும் அப்படின்னா, குடும்பம் அமையும். அதாவது வரன் பார்த்துட்ருக்கவருக்கு குடும்பம் அமையும். ஏன்னா குரு 2ல் இருக்கார் இல்லையா, குரு பலம் இருக்குது, அதனால் குடும்பம் அமையும். அப்புறம் மொரட்டு சிங்கிள்ஸ் அவங்களுக்கு காதல் கைகூடும். இதே லவ் பண்ணிகிட்ருக்கேன் சார், வீட்டில் சொன்னால் பிரச்சனையாகும், அதெல்லாம் இப்போ பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. வீட்டில் போய் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. அதை ஃபேமிலிக்கிட்ட எடுத்து சொல்லி அடுத்து மேரேஜுக்கு எடுத்துகிட்டு போகிற நல்ல டைமிங். ஸோ அடுத்து 6, 12ஆம் இடத்துல ராகுகேது அச்சுக்கள். அப்போது எதிரிகள், சார் நான் சும்மா தான் இருக்கேன், என்கிட்ட வம்பு எடுத்துகிட்ருக்காங்க, வம்பு பண்ணிகிட்ருக்காங்க அப்படிம்பாமில்ல வடிவேலு, என்கிட்டயே சலசம் பண்ணுறீங்களே அப்படிம்பான்ல. அந்த மாதிரி யாராக இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் பிரச்சனை பண்ணுறது. இப்போது அதெல்லாம் கடன் இதெல்லாமே படிப்படியாக கம்மியாகும். ஏன்னா குரு 6ஆம் இடத்தை பார்க்குறாருல, 5ஆம் பார்வையும் 6ஆம் இடத்தை பார்க்குறாருல, கடன், வம்பு, வழக்கு இதிலெல்லாம் இருந்து ஒவ்வொரு படியாக விடுபட்டு வெளியில் வருவோம். அப்புறம் இந்த ஒரு வருஷம் டாப் மேசராசிக்கு. ஏன்னா 11ல் சனி, 2ல் குரு, 6, 12ல் ராகுகேது. அப்புறம் வாழ்க்கை துணை கண்டிப்பாக நல்லபடியாக தேர்ந்தெடுப்பார்கள். ஏன்னா குரு 2ல் இருக்காங்க. அப்புறம் மாணவர்களுக்கு எடுத்துட்டால் இது அற்புதமான டைமிங். அவங்க நினச்சதை சாதிப்பாங்க, நினச்ச காலேஜில் சீட் கிடைக்கும். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடுவாங்க. அவங்க நினச்ச காலேஜ் கிடைக்கும், அவங்க நினச்ச வேலை கிடைக்கும். என்ன கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும், அவ்வளோதான். இதே இல்லத்து அரசிகள், அவங்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்கும். இவ்வளோ நாளாக இருந்த மன அழுத்தம், டிப்ரெஷன் குறையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும். அடுத்து நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அப்பா இவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம பேச்சுக்கு, நம்ம வாக்குக்கு ஒரு மதிப்பு இருக்குது. ஏன்னா குரு 2ஆம் இடத்துல இருக்கார்ல, அதனால் இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்மளோட பேச்சை படிப்படியாக நம்மளோட பேச்சை மதிப்பாங்க. அப்போது நம்மளோட ராசியிலிருந்து 6, 8, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. கன்னி ராசி 6ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்குறார், 8ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்குறார், 10ஆம் இடமான மகர ராசியை பார்க்குறார். அப்படிங்கிறப்போ 6ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்குறப்போ கடன், வம்பு, வழக்கு எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு வந்துடலாம். 8ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்க்குறப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத தனவரவு. அதாவது
பங்குச்சந்தை, இந்த ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் போட்டு திடீர்னு லாபம் வரக்கு இருக்குது. இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே 10ஆம் இடத்த பார்க்குறாரு, தொழில் ஸ்தானம். நல்ல தொழில் கிடைக்கும், நல்ல தொழிலுக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், இதெல்லாமே கிடைக்கும். ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி மேஷ ராசிக்கு டாப்.